இங்க நம்ம ஹீரோயின் லண்டன்ல வாழ்ந்தாலும் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை மறக்காம அவ்வளவு ட்ரெடிஷனலா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு வெளியில கிடைக்கிற மரியாதை கூட வீட்டுக்குள்ள கிடைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையே கட்டிட்டு தெரியுற ஹஸ்பண்ட் ஹீரோயின் கூட இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா மெசேஜ்ல தான் சொல்ற நிலைமை. ஹீரோயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க அவளோட பொண்ணு பப்பு பார்ட்டின்னு தினமும் லேட் நைட்டா தான் வீட்டுக்கு வரா. ஹீரோயினோட பையன் ஏதோ ஏஏ ஆப் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கான். மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் அந்த ஆப் மூலமா செய்யலாமா. ஆனா இதுல ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஹீரோயினும் அவ ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நம்ம பொண்ணு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வரா, நீங்க கொஞ்சம் கண்டிங்கன்னு சொன்னா, என்ன நீ 3 மணிக்கு வீட்டுக்கு வர, பப்புக்கு நான் கட்டின காசெல்லாம் வேஸ்டா போறதுக்கா, 5 மணி வரைக்கும் பப் இருக்குல்ல, அதனால நீ இனிமே 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும்னு கேட்டு அட்வைஸ் கொடுக்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது. குடும்பத்தை பத்தி அக்கறையே இல்லாத ஹஸ்பண்ட் குடும்பம்னா என்னன்னே புரியாம இருக்கிற பசங்கன்னு ஹீரோயினோட வாழ்க்கை இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது ஒரு பையன் ஹாய் ஆண்டி நான் அவங்க பொண்ணோட லவ்வர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா தினமும் லேட் நைட்ல வேற ஒரு பையனோட தான் அவ பொண்ணு வீட்டுக்கு வருவா. அதனால கோவத்தோட வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் பொண்ணு கிட்ட உனக்கு வெக்கமா இல்லையா, ஒரே நேரத்துல 2 பையனை லவ் பண்றியான்னு திட்ட. இதுல என்ன இருக்கு, 2 பேர் கூடயும் பழகி பார்த்துட்டு எனக்கு யாரும் செட் ஆகுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. ஹீரோயினும் உன்னை பத்தின இந்த விஷயம்லாம் 2 பேருக்கும் தெரிய வரும்போது 2 பேருமே உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்றா. ஆனா அவ பொண்ணு அதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கிறது இல்ல. இந்த சமயத்துல ஹீரோனோட பையனுக்கும் பர்த்டே வரதுனால கஷ்டப்பட்டு வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டலான்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா. அவ பொண்ணு பையன் 2 பேருமே நைட்ல வீட்டுக்கு வரல. இதனால ரொம்ப நொந்து போன ஹீரோயின் மறுநாள் காலையில பசங்களை பிடிச்சி கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப பசங்களும் ஓவரா ரியாக்ட் பண்றதை நிப்பாட்டுங்க, நாங்க அப்பா கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நைட் வர மாட்டோம்னு சொல்ல. அப்ப தான் புருஷனும் சேர்ந்துதான் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி 3 பேர் கூடயும் சண்டை போட. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் நீ PhD படிச்சிருந்தா நீ சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல, இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன், நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி ஹீரோயினை மேலும் காயப்படுத்துறான். இதனால வெக்ஸான ஹீரோயினும் எல்லா விஷயத்துல இருந்தும் ஒதுங்கியே இருக்கா. அப்ப ஒரு நாள் தான் பையன் டெவலப் பண்ணிட்டு இருந்த ஆப்ல இங்க அம்மா வாடகைக்கு கிடைக்கும், யாருக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போஸ்டர் போட்டு விட அது செம்ம வைரல் ஆகிடுது. அதை பார்த்துட்டு 2 காலேஜ் பசங்க ஹீரோயின் அப்ரோச் பண்றாங்க. ஃபேமிலியை பிரிஞ்சு ஸ்டடிஸ்க்காக இங்க தங்கி இருக்கோம், எங்க அம்மாவை நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம், சோ நீங்க எங்க அம்மாவா இருக்கீங்களான்னு கேட்க ஹீரோயினும் பொட்டி படிக்க எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பசங்களோடய போய் செட்டில் ஆகிடுறா. இதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் திமிர்ல போறா எப்படியும் கடைசியா இங்க தானே வந்தாங்கன்னு விட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பசங்களை அவங்க அம்மா கூட இல்லன்ற குறை தெரியாம நல்லபடியா அவங்களுக்கு சமைச்சு போடுறது பர்த்டேவை கொண்டாடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினோட ஃபேமிலியை காமிச்சா ஹஸ்பண்ட் அவனுக்கு பிடிச்ச காஃபியா அவனே போட்டுக்கிறான். அவங்க மொபைல்ல இருந்து அவங்களுக்கான ஃபுட்டை தனித்தனியா ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எல்லாரும் ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு 2 லவ்வுமே பிரேக்கப் ஆயிடுது. பையனுக்கு அந்த ஏஐ ஆப் யூஸ்லெஸ்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு கடையில சாப்பிடுறது ஒத்துக்காம உடம்பு சரியில்லாம போயிடுது. இப்போதான் எல்லாருக்குமே ஹீரோயின் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உழைச்சிருக்கான்றது அவளோட அருமை புரிய வருது. ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்ற மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா முடிவெடுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த காலேஜ் பசங்களோட அவுட்டிங் போயிருப்பா. அந்த இடத்துக்கே வந்து 3 பேரும் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட காலேஜ் பசங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டும் நீங்களும் எங்க பசங்க மாதிரி தான், நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலான்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயினை ராணி மாதிரி உட்கார வச்சு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியறது இல்ல, அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போதுதான் அவங்களோட அன்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.